நிக்கோலஸ் அவர்களோட பெட்ரூமுக்கு அடியில் இருந்த ஒரு பெட்டியை பார்த்து வரலட்சுமி அவர்கள் பயங்கரமாக ஷாக் ஆகியிருக்காங்க அப்படிங்கிற தகவல் சமீபத்தில் கிடைச்சிருக்கு. எதனால் அவங்க ஷாக் ஆனாங்க, அந்த பெட்டியில் என்ன இருக்குது அப்படிங்கிறதுலாம் தான் இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஆக்ட்ரஸ் வரலட்சுமி அவர்களுக்கு சமீபத்தில் மிக சூப்பரான முறையில் கல்யாணம் நடந்திருந்துச்சு. அந்த ஒரு கல்யாணம் முடிஞ்சதுக்கப்புறம் இப்போ அவங்களோட நார்மல் லைஃப் வாழ ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த தொடர்ந்து அவங்கள பற்றி ஏதாவது ஒன்று வந்துக்கிட்டே இருக்குது. அந்த வகையில் சமீபத்தில் தெரிய வந்திருந்தது என்ன அப்படின்னா, வரலட்சுமி சரத்குமார் அவர்கள் இப்போ மும்பையில் இருக்காங்க. அதாவது நிக்கோலஸ் அவர்களோட வீட்டில் இருக்காங்க. அங்கே தான் இனிமேல் அவங்க இருக்க போகிறாங்க அப்படிங்கிறதும் தெரிய வந்திருக்கு. அண்ட் இந்த ஒரு நிலையில் அவங்களோட ஹஸ்பண்டோட ரூமுக்கு போயிருக்காங்க. அப்போ கட்டிலில் அடியில் வித்தியாசமாக ஒன்று இருக்குது. அதை பார்த்துட்டு அதை எப்படியாவது எடுக்கணும் அப்படின்னு ட்ரை பண்ணி அதை எடுத்துருந்துருக்காங்க. அண்ட் அது ஒரு பெட்டி. அந்த ஒரு பெட்டியை பார்த்துட்டு இவங்க என்ன இருக்கும் அப்படின்னு ரொம்பவே கியூரியாசிட்டி ஆகி அந்த ஒரு பெட்டியை ஓப்பன் பண்ணி பார்த்துருக்காங்க. பார்த்தா அவங்களுக்கு ரொம்பவே பயங்கரமான ஒரு ஷாக். என்ன அப்படின்னா, இவங்க ரெண்டு பேருமே ரிலேஷன்ஷிப்பில் இருக்கும் போது இவங்க நிக்கோலஸ்க்கு என்னெல்லாம் கிஃப்ட் கொடுத்துருந்தாங்களோ அந்த கிஃப்ட் எல்லாத்தையுமே அந்த ஒரு பெட்டியில் போட்டு வச்சிருந்திருக்காரு. அண்ட் ஃப்ரம் அவங்க லவ் பண்ண ஆரம்பித்த டேட்லேருந்து கல்யாணம் ஆகிறதுக்கு முதல் நாள் வரைக்கும் என்னென்ன கிஃப்ட்லாம் இருந்துச்சோ அது எல்லாத்தையுமே இதில் வச்சிருந்திருக்காரு. அண்ட் இதை பார்த்துட்டு இவங்க நிக்கோலஸ்ட்டை கேட்டிருக்காங்க. அண்ட் அதற்கு நிக்கோலஸ் அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இல்லை எனக்கு வந்து நீ எப்போவும் என் கூடவே இருக்கணும் அப்படின்னு ஆசை. அண்ட் கல்யாணத்துக்கு முன்னாடி நீ நிறைய நாள் ஷூட் போயிடுவ. அண்ட் உன்னை பார்க்குறது ரொம்பவே கஷ்டம். அந்த ஒரு காரணத்தினால நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, நீ வாங்கி கொடுத்த கிஃப்ட், உன்னோட ஃபோட்டோ, இது எல்லாத்தையுமே இந்த பெட்டியில் வச்சுருப்பேன். அண்ட் தூங்கும் போது என் பக்கத்தில் எடுத்து வச்சுட்டு தான் தூங்குவேன். அப்போ நீ என் பக்கத்துலேயே இருக்க மாதிரி இருக்கும். அந்த ஒரு காரணத்தினால தான் இந்த பெட்டி எப்பவும் இங்கேயே இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. தன்னோட கணவர் நிக்கோலஸ் சொன்னதை கேட்டு வரலட்சுமி அவர்கள் ரொம்பவே ட்ரிகர் ஆகியிருக்காங்க. ரொம்ப எமோஷனல் ஆகி அழுதுருக்காங்க. அண்ட் உண்மையிலேயே இப்படி ஒரு பையனை வந்து நம்ம சூஸ் பண்ணதுக்கு நம்ம கொடுத்து வச்சிருக்கணும். அண்ட் இந்த அளவுக்கு வந்து நம்ம மேலே உயிராக இருக்காரு. நம்ம நிறைய நாள் ஷூட்டிங் போயிடுவோம், நிறைய நாள் பேச முடியாது. அந்த ஒரு டைம்லலாம் நம்மளையே நினச்சிட்டு நம்ம கொடுத்த கிஃப்டெல்லாம் கூட இவ்வளோ பத்திரமா வச்சிருக்காரு. அவர் ஒரு பிஸ்னஸ் மேனாக இருந்தும் இந்த அளவுக்கு தனக்காக நேரத்தை ஒதுக்கி இப்படி இருக்காரு அப்படின்னு அவங்களுக்கு கணவருக்கு தன்னோட சந்தோஷத்தை ஷேர் பண்ணியிருக்காங்க. இது ஒரு புறம் இருக்க, லாரன்ஸ் மாஸ்டர் சமீபத்தில் காஞ்சனா 4 பற்றின ஒரு அப்டேட்டை ஷேர் பண்ணியிருக்காரு. முனி படத்தோட அடுத்தடுத்த சீக்வல் பயங்கர ஹிட் அடிக்கவே ராகவ லாரன்ஸ் மாஸ்டர் அதை ஒரு பிரான்ச்சைஸாகவே உருவாக்கிட்டாரு. அண்ட் வருஷம் அதில் ஒரு படம் ரிலீஸ் பண்ணி பயங்கர லாபம் பார்த்துருவாரு. ஃபேமிலிஸ் மத்தியில் மிகப்பெரிய வரவேற்பு இருக்குது. கடைசியாக காஞ்சனா 3யோட முடிச்சிருந்தாரு. அடுத்து காஞ்சனா 4 எப்போன்னு எல்லாருமே கேட்டுட்டு இருந்தாங்க. இதற்கு இடையில் அவர் பயங்கரமாக பிஸியாகி நடிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. அண்ட் சமீபத்தில் வந்திருந்த ஒரு ரூமர் என்ன அப்படின்னா, மிருனால் தாக்கூர் அவர்கள் பேயா நடிக்க போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து இருந்துச்சு. இந்த ஒரு விஷயத்தை லாரன்ஸ் மாஸ்டர் தவிர்த்திருக்காரு. அவர் என்ன சொன்னார்னா, அஃபீஷியலாக இன்னும் எதுவுமே கன்ஃபார்ம் ஆகலை, இப்போ தான் நான் கதை எழுதி முடிச்சிருக்கேன், கூடிய சீக்கிரத்தில் அஃபீஷியலாக உங்களுக்கு நான் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. அண்ட் கண்டிப்பாக காஞ்சனா 4 எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருந்தாரு. அண்ட் இப்போ பென்ஸ் படத்தை முடிச்சுட்டு அந்த படத்தை ஸ்டார்ட் பண்ண போகிறாராமா. கண்டிப்பாக 2025 மே மாத விடுமுறைக்கு காஞ்சனா 4 படம் வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. ஏற்கனவே வந்திருந்த படங்கள் மிகப்பெரிய ஹிட். காஞ்சனா 4க்காக எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த முறை என்ன பண்ண போறாருன்னு பொறுத்திருந்து பார்க்கலாம். இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.